चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. चतुश्लोकील नालावद् श्लोकम्. एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयव्यतिरेकाभ्यां यत् स्यात् सर्वत्र सर्वदा. ஸோ இந்த 4 நாள் நீங்கள் பார்த்த அத்தனை விஷயமும் இது வெவ்வேறு ரூபமாக பேசலாம். இந்த வருஷம் இப்படி போட்டிருக்கேன், அடுத்த வருஷம் வேறு மாதிரி பேசலாம், அதுக்கடுத்த வருஷம் பேசலாம். இந்த 4 ஸ்லோகத்தில் நம்ம லைஃப் லாங் நம்ம பகவான் அப்படிங்கிறவன் யாருங்கிறத ஆராய்ச்சி பண்ணலாம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னா அது நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா வேறு வஸ்து தொடவே வேண்டாம் ஆராய்ச்சி பண்ணுறது. பகவானை பற்றி நான் சொல்லும்போது பகவானை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா பகவானை நீங்கள் பார்க்க முடியாது. அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணமும் மாயா அப்படிங்கிறவள்னால தான். பகவானை நீங்கள் பிரேமமாக பார்க்கும்போது தாத்பரியங்கள் தானாக அதுவே வரும். ஸோ இந்த மாயா நம்மளை சுற்றி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னா பஞ்சேந்திரியங்கள் சுகத்துக்கு ஈடுபாடு பண்ணிடுவா. அதுக்கு தான் நம்மளுக்கு முதல்ல நம்மளோட நாக்கு கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாக்கு கண்ட்ரோலில் இருக்கணும்னா நம்மளுக்கு சாப்பாடு கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ரொம்ப சுவாதிஷ்டமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்ட்டு யோசிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம எவ்வளோ நம்மளுக்கு நெசசரியோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம வாழறதுக்கு சாப்பிடணும். அன்ன தியாகம் பண்ணக்கூடாது, அன்னத்துக்கு அபமானமும் நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் அன்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா உன்னால தான் கிடைக்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டு தான் அந்த உணவை சாப்பிடணும். நம்ம அந்த கிராட்டிஃபிகேஷனுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வாய் பேச ஆரம்பிச்சிடும். வாய் பேசிட்டு அப்படின்னா காது கேட்க ஆரம்பிச்சிடும். காது கேட்டது அப்படின்னா மூக்கு நோண்ட ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு மூக்கரிக்கும். சில பேருக்கெல்லாம் கோவம் ஜாஸ்தி வரும், மூக்கு வரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொருத்தர் விஷயத்தில் நம்ம நோண்ட ஆரம்பிப்போம். அது அடுத்தது என்னாகும் அப்படின்னா ஸ்பர்ஷம் நீ என்னை தொடமாட்டியா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பஞ்சேந்திரிய சுகங்களுக்கு மாயாவின் வசத்தினால் அடியாள் ஆகிறோம். ஆனால் அதே மாயாவை நம்ம நல்வழிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரம்ம வஸ்துவானது நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த பிரம்ம வஸ்துவானது அந்த பகவானானது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னுங்கிறது தான் இங்கே சொல்கிறேன். நம்ம அதை தேட ஆரம்பிப்போம். எப்படி தேட ஆரம்பிப்போம் அப்படின்னா அதோட கதைகளை கேட்க ஆரம்பிப்போம். அதோட நாமாவை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். அதோட நாமாவை தவிர எனக்கு வேறு ஒரு வஸ்துவே தெரியாதுன்னு சொல்லுவோம். அவனையே நம்ம நினச்சிட்டே இருப்போம். எல்லா காலத்துலேயும் எல்லா நிமிஷத்துலேயும் எல்லா தத்துவங்கள்லேயும் அதையே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்பேற்பட்ட அதுதான் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மக்குள்ளேயே சச்சிதாத்மக ஸ்வரூபியா அப்படின்னா சச்சித் ஆனந்த ஸ்வரூபியா. ஸோ நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணுங்க. இந்த வட பிரதேசத்துலலாம் இந்த ஜென்மாஷ்டமி போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவா, நந்தகரா நந்தபாயோ அப்படின்ட்டு அது நம்மளுக்கு சில நேரம் புரியாது. நந்தகர் ஆனந்த பாயோ அப்படின்னா நந்தர் அப்படின்னா நந்தகோபாலர் வீட்டுக்கு ஆனந்தமே வந்திருக்கு அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கு அதனால ஆனந்தப்படுங்க கிடையாது. ஆனந்தமே குழந்தை ரூபியா வந்திருக்கு. ஆனந்தமே வடிவம் எடுத்துன்னு வந்திருக்கு. அப்பேற்பட்ட ஆனந்தத்தை நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம். அப்பேற்பட்டது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ள இருக்கு. அப்படின்னா இந்த 4 விஷயம், இந்த 4 வருஷே ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. அப்பேற்பட்ட மகா தத்துவத்தை சொல்வோம். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இருக்கிற இடம், நம்ம இருக்கிற காலம், நம்ம எவ்வளோ இருக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம மறந்துட்டு எங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம மறந்துட்டு அந்த கண்ணனையே நினைக்க ஆரம்பிப்போம். அப்பேற்பட்டவன் தான் பரமாத்மா ரூபியாக நம்மளுக்கு ஜனனம் எடுத்து நான் தான் பரமாத்மான்னு காமிச்ச அந்த பகவான் அப்படிங்கிறவன். அது அப்பேற்பட்ட பகவானை நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த சதுஸ்லோகியை அடியேன் முடிச்சுக்கிறேன். ராம் ராம்.
सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः श्रीकृष्णाय वयं नुमः श्रीकृष्णाय वयं नुमः गुरुवायरप्पा चरणं गुरुवायरप्पा चरणं गुरुवायरप्पा चरणम्